எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுகிற அந்த இருதயம் மட்டும் இருந்தா போதும். நான் நம்புகிறேன், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவரே நமக்கு அதை நன்மையாய் மாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முறுமுறுக்க மாட்டோம், நம்ம ஆண்டவரை எதிர்த்து பேச மாட்டோம். எப்போன்னா அந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு, நன்றி உள்ள ஒரு உணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் சில வீடுகளில் வந்து தங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முறுமுறுப்பாங்க. எனக்கு வீட்டில் தண்ணி இல்லை, எனக்கு வீட்டில் வசதி இல்லை. இல்லை, உங்களுக்கு ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வசதியாக இருந்ததுனால முறுமுறுக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நினச்சி பாருங்களேன். 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கு 10 வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீடு பெரிய வீடு தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இப்போ சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு தானே. 10 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த வண்டி விட இப்போ இருக்கிறது நல்லது தானே. 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஆண்டவர் ரொம்ப நல்லா தானே இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அப்போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா முறுமுறுப்பாக இருக்கிறது. அப்போது முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனரம்யம் என்கிற ஒரு இந்த கேரக்டர் எந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்குதோ அந்த தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் நான் நம்புகிறேன் அவர்கள் சாட்சியாக தான் இருப்பார்கள். அந்த இடத்துல பலமாக இருப்பார்கள். அந்த இடத்துல எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அது அவர்களை ஒன்றுமே செய்யாது, ஒன்றுமே செய்யாது. பாருங்களேன், யோபுனுடைய மனரம்யத்தை பாருங்க, யோபுனுடைய மனைவியினுடைய மனரம்யத்தை பாருங்க. மனைவியினுடைய மனரம்யம் என்ன அப்படின்னா, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா யோபுனுடைய மனரம்யம் என்னன்னு பாருங்களேன். என்ன சொல்றாருன்னா, இல்ல, கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த மனரம்யம் பாருங்க. அதுக்கு பிறகு அவனை தாழ்த்திருச்சான்னு கேட்ட தாழ்த்தல, மனரம்யமா இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர். நீங்க இருக்கிற இடத்துல மனரம்யமா இருங்க, நீங்க இருக்கிற வீட்டுல மனரம்யமா இருங்க, நீங்க இருக்கிற சாப்பாட்டை மனரம்யமாய் நீங்கள் புசியுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி மனரம்யமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு போகாமல் விடமாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் மனரம்யமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டர் ஒரு சிலது வந்து ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய இருதயம் அவங்கள வெறுக்குது அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக அவங்கள வெறுத்துச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒன்று கொடுக்கும்போது அப்படியே குஜால் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாமா, ரொம்ப டேஸ்டா. அவ்வளோதான். என்னன்னா ஆண்டவர் சொன்னார், டெய்லி இவ்வளோ எடுத்துக்குங்க, ஆனால் நீங்கள் வந்து ஓய்வு நாளில் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் இந்த மன்னாவை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன உடனே நாளைக்கு கிடைக்காதோன்னு நினச்சி சொன்னதை விட எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அடுத்த நாள் பூத்து போய் அது வந்து நாத்தம் அடித்து எல்லாரையும் பிடிச்சி மோசையை திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்ப்பா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்காப்பா, இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சுருட்டிக்கலான்னு நினச்சிங்களே, நாளைக்கு கிடைக்கும்ப்பா, எதுக்குப்பா இந்த பேராசை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போது அவ்வளவு ஈகராய் அந்த அப்பத்தை சேர்த்து வச்சவங்க கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வானத்தை அப்பம் எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, டெய்லி காலைல இதை சாப்பிட்றோம், நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காயெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், கொம்மட்டி காய்களை நான் நினைக்கிறோம். கொம்மட்டி காய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா? வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா? வெங்காயம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா? வெங்காயத்தை நினைக்கிறாங்களாமா. தேனிட்ட பணியாரம் எங்கே இருக்குது, வெங்காயம் எங்கே இருக்குது? அதான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய சாப்பாடெல்லாம் 4 நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு ரசம் வச்சு சோறு வச்சு சாப்பிட்டாதான் நிறைய பேருக்கு என்னது அந்த திருப்தி. அவ்வளோதான். அது என்னதான் உலகத்தில் இருக்கிற ஹை லெவலில் உள்ள ஃபுட்டு கொடுத்தாலுமே ஐயோ வேணாங்க, நமக்கு அந்த சோறும் ரசமும் தாங்க அப்படின்றது மாதிரி அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த காரியத்தை நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த காரியத்தில் எப்படி இல்லைன்னா நீங்கள் மனரம்யமாக இல்லை,
அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. நீங்க உங்களுக்கு உயர்வுகள் தேவை, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனா அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்னா, இருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும், மனரம்யமா இருக்கணும், மனரம்யமா இருக்கணும். அதை சந்தோஷமாய் நம்முடைய கையில வச்சுக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் எப்படி இருக்கணும்னா மனரம்யமா இருக்க கற்றுத்தாரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வீட்டில் நான் மனரம்யமா இருக்கணும், ஆண்டவரே அந்த வாகனத்தை நான் மனரம்யமா ஓட்டணும், ஆண்டவரே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலையில இப்பொழுது நான் மனரம்யமா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தருவீராக. கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய திருச்சபையில நான் மனரம்யமா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற ட்ரெஸ்ல நான் மனரம்யமா இருக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு இந்த உபவாச ஜபத்துல எனக்கு ஒரு மனரம்யத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. என்னை உயர்த்துகிற கர்த்தர், இதுல நான் சந்தோஷப்படணும், இதுல நான் சந்தோஷப்படணும், இதுல நான் சந்தோஷப்படணும். என்னை சந்தோஷப்பட வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இருக்கிறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாததுல மட்டும்தான் இருக்குது. இல்லை, இருக்கிறதுல ஆண்டவர் சந்தோஷமாய் வைப்பார். அவர் கடந்த மாதம் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்றுவார். அதற்கு முந்தின மாதம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுவதே இல்லை. ஆமென். சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. இந்த வருடம் ஆண்டவர் உங்கள் தலையின் மேல் வைத்த அத்தனை நல் வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, நாங்கள் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, வாக்கு பண்ணினவர் நீர், வாக்கு மாறுவதில்லை, நீர் மனிதன் அல்ல. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டேன். பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. பாடுவோம். வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன். விசுவாசத்தோடு அப்பா
பாட்டை பாடு போது அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டே. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து வேதம் சொல்லுது, நான் செய்ய போகிறதை என் தாசராகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ மறைப்பேனோ. பாருங்க, ஒரு சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனா யார்கிட்ட சொல்லணும்னு விரும்புறாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்னு விரும்பி ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லி ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு பாருங்களேன். ஆனா உனக்கு 100 வயசுல ஒரு குழந்தை தருவேன்றத ஆண்டவர் என்ன பண்ணல? சொல்லுங்களேன். குழந்தை தருவேன் தான் சொன்னாரே தவிர எது சொல்லல? சத்தமா சொல்லுங்களேன். ஆனா நினிவே அந்த பட்டணத்தை அழிக்க போகும்போது, சோதோம் கொமோரா அழிக்க போகும்போது, இன்னும் சில நாட்களுக்குள்ள சோதோம் கொமோரா பட்டணம் என்ன பண்ண போயிடும்? அழிக்கப்பட போகுது. கிளம்பிட்டோம்ப்பா, கிளம்பிட்டோம்ப்பா. ஒருவேளை 100 வயசுல உனக்கு குழந்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தா, ஆபிரகாம் வந்து எந்த சாராய்க்கு பதிலாக இன்னொரு ஆகார உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் கூட ஏன் சொல்லல? யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சொப்பனம் சின்ன வயசுல காமிக்கிறாரு. அவனுடைய அரிக்கட்டு உயர்ந்திருக்கிறது, எல்லாருடைய அரிக்கட்டும் வணங்கி இருக்கிறது. இது எப்ப ஆண்டவரை நடக்கும்? நடக்கும்பா, உன்னுடைய 32வது வயசுல நடக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இவருடைய மனசுல என்ன பண்ணியிருப்பான்? பரவாயில்ல, 32 இயர்ஸ் தான், நெக்ஸ்ட் நீ 3 வருஷம், இன்னொரு 4 வருஷம், இன்னொரு 5 வருஷம் நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம். எந்த அவிசுவாசமும் நமக்கு வந்திருக்காது. நம்முடைய ஆண்டவர் தரிசனத்தை தருகிறவர், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர். ஆனா அது எப்ப நிறைவேறுதுன்னு என்ன பண்ண மாட்டாரு? கேட்கல. ஆனா உண்மையிலேயே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுக்கு டேட் சொல்லாததுனால அது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆபிரகாம் அப்படிதான். இனி எங்க ஆண்டவரே, இனி எப்படி? சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு. இல்லை, நான் சொன்னேன், இல்லை, சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருடைய வாழ்க்கையில் இந்த டைம் தெரியாதனால தான் நிறைய பேர் ரொம்ப திணறோம். எனக்கு ஒரு டேட்டை சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு டைமை சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை வருஷம் ஆண்டவரே என்ன வச்சிருப்பீங்க? எத்தனை வருஷம் நான் இங்கே இருக்கணும்? இல்லை, அந்த காலங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் நம்புறேன் அது எப்போன்னா, நமக்குள்ளே இருக்கிற சில காரியத்தை ஆண்டவர் எடுக்கிற வரைக்கும், சரி பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணுவோம்னா நம்மளை ரொம்ப அழகாய் புடமிட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன குற்றம் பண்ணினேன்? ஒன்று நினச்சிக்கங்க, நம்ம பார்வையில் நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம பார்வையில். ஆனால் சிலது நம்மை அறியாமலே நமக்குள்ள சிலது ஒட்டி இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம இவ்வளோ பலவீனமானவர்களும் தெரியாது. இப்போ யோசேப்பு வந்து, யோசேப்பை குறித்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யோசேப்பு என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை இவ்வளோ சித்திரவதை பண்ணீங்க? எதுக்கு இந்த சோதனை? எதுக்கு இந்த காலதாமதம்? சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம் அவர் நல்லவர். இது போத்திபாருடைய வீட்டில் அவர் நல்லவன், சிறைச்சாலையில் அவன் நல்லவன், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளை. யோசேப்பை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்க, குற்றம். ஆனா ஆண்டவர் அவருக்கு தான் என்ன கொடுத்தாரு? நமக்கு நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும், எதுக்கு அவனுக்கு சோதிக்கணும்? அவனை என்ன ரெடி பண்ண வேண்டியிருக்குது? அவன் தான் ரொம்ப ரெடி ஆயிட்டானே. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மறைஞ்சிருந்து கர்த்தரோட ஒப்புரவாக வேண்டும்ன்ற ஒரு சில ரகசியமான சில சூழ்நிலைகள் அவனுக்குள்ளேயும் இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெளி தோற்றத்துக்கு நம்ம நிறைய பேர் வந்து ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போறேனே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே, நான் ஒன்றும் மற்றவனை மாதிரி பெரிய தப்பு பண்ணலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் சில நேரங்களிலே உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னும் மாற வேண்டியது ஏதோ ஒரு சிலது உங்களிடத்திலே இருக்குது. அது வந்து சில நேரத்தில் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும்.
கண்டிப்பா அது தெரியும். ஆண்டவர் வந்து இன்னும் உங்களை மாற்ற விரும்புகிறார், இன்னும் சரி பண்ண விரும்புகிறார். ஆனா நீங்க என்னைக்கு சரியாகிறீங்களோ அன்னைக்கு அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். உங்களை உருவாக்கி விட்டால் அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு நாள் கூட கர்த்தர் தாமதிக்கவே மாட்டார். நீங்க உருவாயிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஆண்டவர் தாமதிக்கவே மாட்டார் அற்புதம் செய்கிறதற்கு. அவ்வளவுதான், அன்னைக்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஒருத்தன் ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிஷமே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதனால ஆண்டவரே, வருகிற மாதமும் நீர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுவோம். ஒரு விஷயம் கூட சேர்ந்து பாட போறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய் தரையிலே விழாது. காலங்கள் மாறினாலும் நாட்கள் தாண்டினாலும் நீர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். என்னை உருவாக்குறதுக்கு பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். நீர் எனக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், என்னை சரி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் முழுபலத்தோடு நன்றி ஆண்டவரே. நீங்க மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, நீங்க உண்மை உள்ளவர், வாக்கு மரபு. எல்லாரும் உற்சாகமாய் சொல். மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, நீங்க உண்மை உள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. பாடும் வாக்கு தந்தவர். எல்லாரும் அறிக்கை செய், அறிக்கை செய். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுவோம். தந்தவர் சிறந்ததை, ஏமாற்றங்கள். இப்ப கைகள் மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார். அப்பா, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும்போது நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆமென் ஆமென் என்று சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவரே, நீங்க ஒண்ணு மட்டும் ஒப்பு கொடுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கிளீன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒப்பு கொடுக்குறேன். நீங்க உங்களை கிளீன் பண்றதுக்கு ஒப்பு கொடுங்க. வாக்கு தத்தம் கண்டிப்பாக மாறவே மாறாது. நீங்க கிளீன் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷத்திலிருந்து வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை உங்க கண்கள் பார்க்கும். சில நேரங்களில் வந்து நீங்க டம்ளர் கழுவுறாங்க பாருங்க, அம்மாங்கெல்லாம் நிறைய பேர் டீ டம்ளர் கழுவுவாங்க. இந்த டீ டம்ளர் கழுவி நல்லா கழுவிட்டாங்க, சோப் போட்டு கழுவிட்டாங்க. ஆனால் அந்த டீ டம்ளரை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சு உள்ள கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணு தெரியுமா?
இந்த அந்த பால் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். யாராவது வந்து அந்த டீ குடித்ததை அது கவனிக்காமல் கழுவி வச்சுட்டு திருப்பி தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் காமிப்பாங்க, இதை பாருப்பா மேலே என்ன இது வந்து எண்ணெய் படித்தது மாதிரி இருக்குது, என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது உள்ள தண்ணி அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அழுக்கு இருக்கும். இந்த அழுக்க போகணும். ஏன்னா இந்த சில டம்ளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கீழே பாட்டம் வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கிறது மாதிரி வாங்குவாங்க. சில டம்ளரில் பாட்டம் வந்து ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அந்த லைன் இருக்கிற அந்த டம்ளரை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த லைன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அழுக்கு போய் ஒட்டிக்கும். அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னா நம்ம கையில் எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, சோப்பாய் வச்செல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, நார் போட்டால் கையை உள்ளே விட முடியாது. அதுக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நீளமான ஒரு ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாதான் என்ன பண்ணும். ஆனால் நீங்கள் கழுவிட்டு டம்ளரை பார்த்தா நல்லதாக இருக்கும், அழுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே அழுக்கு இருக்குது. அதனால சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து சில நேரத்தில் போய் நிற்கும்போது மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம க்ளீனாக தான் தெரியும், க்ளீனாக தான் தெரியும். நீங்கள் நிற்க வேண்டியது மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் நிற்க வேண்டியது கண்ணாடிக்கு முன்னாடி. ஹலோ, கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு தன்னுடைய மிஸ்டேக் என்னன்னு நம்ம நிறைய பேருக்கு கண்ணாடி யார் தெரியுமா, மனுஷனை தான் முன்னாடி நிப்பாட்டுறோம். மனுஷனை முன்னாடி நிப்பாட்டி அவனை விட நான் பெட்ரு, அவனை விட நான் ஜெபம் பண்ணுறேன், அவனை விட நான் நல்லவன், அவன் இந்த திருட்டுத்தனம் பண்ணால் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு அடையாளம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுக்கு முன்னாடி நீ நின்று உன்னை ஒப்பிட்டு பார்க்காத, நீ பரிசுத்த வேதாகமம் என்ன அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லு. அப்போ தான் எந்த இடத்துல அழுக்கு இருக்குன்றத கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நமக்கு காமிச்சு கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இன்னும் எனக்கு செய்யலையே, இன்னும் எனக்கு செய்யலையே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ க்ளீன் ஆக வேண்டியது இருக்குது, இன்னும் சரியாக வேண்டியது இருக்குது, இன்னும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்க என்னைக்கு வந்து மனசார ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை முற்றிலுமாக என்னுடைய பெருமை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன்னு நீங்க சொல்றீங்களோ, அன்னைக்கு தேவன் உங்களை தூக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு நீதி கேடு ஒன்று கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்முடைய ஆண்டவர் காரணம் இல்லாமல் சோதிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, கண்டிப்பாக காரணம் இல்லாமல் சோதிக்கிறவர் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்கிறதிலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, நான் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு வாலிப தம்பிக்கு வந்து ஒரு 35 வயது வரைக்கும் திருமணமே நடக்கலை. அப்போது அந்த தம்பி மாதிரி ஒரு நல்ல தம்பியை நம்ம பார்க்கவே முடியாது. அவன் இல்லை இங்கே இல்லை, மதுரை பக்கத்தில் அவன் வந்து சர்ச்சுக்கு போகிறான். அந்த சர்ச்சு பாஸ்டர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஊழியம் செய்கிறவன், அவ்வளோ வேலை செய்கிறவன். அந்த பிள்ளை மேலே எந்த தவறுமே இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ணா கூட, ஆண்டவரே இவ்வளோ நல்ல பிள்ளைக்கு இப்படி நடக்காமல் இருக்குதே, இவ்வளோ நல்ல பிள்ளைக்கு இப்படி நடக்காமல் இருக்குதே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தமாகி, ஆண்டவரே எனக்கு வந்து இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது, இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைக்கு நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வந்து வல்கட்டாயமாக ஆண்டோடைய சமூகத்தில் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. அந்த வாரத்தில் ஒரு பொண்ணுனுடைய அம்மாவும் அந்த பொண்ணும் பாஸ்டர்கிட்ட வந்து அந்த 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 பையனை குறித்து அப்படி சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி செஞ்சுட்டான், ஐயோ ரொம்ப மோசமானவன், நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ஆனால் இப்போ பாருங்கள் பாஸ்டர் அதுக்கு சாட்சி என் பிள்ளை சாட்சி பாஸ்டர். அப்படியே பாஸ்டர் வந்து அப்படியே அரண்டுட்டாரங்க. என்ன சொல்கிறீங்க அவங்க வந்து சொல்கிறத கேட்டோன்னா அவரால் ஜீரணிக்கவே முடியலையா. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்மிடத்திலே இருக்கிற நியாயக்கேடை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சரி பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் இன்னும் என்னிடத்திலே கர்த்தர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நான் தாழ்மைப்படுவதற்கு ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார், இன்னும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆனால் நான் நம்புகிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்து விட்டால் நிச்சயமாகவே எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராமல் இருக்கவே மாட்டார்.
என்னை உருவாக்கினதற்கு பிறகு, என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேதத்தில் மோசையை விட குவாலிட்டியானவர் யாருமே கிடையாது. மோசையை விட குவாலிட்டியானவர் யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே பார்வோனுடைய வீட்டிலே இருந்து சகலவற்றையும் கற்று தேர்ந்தவர் யாராமோ சொல்லுங்க எல்லாருமே. சகலவற்றையும் கற்று தேர்ந்தவர் மோசே. ஆனா மோசைக்கு கர்த்தர் 40 வருடம். ஏன் அப்படின்னு சொன்னா, மோசையை மாதிரி கோபக்காரன் யாருமே எகிப்தை விட்டு அவன் புறப்படும் போது மோசையை மாதிரி நம்ம கோபப்பட்டிருக்கோம். நீங்க கோபப்பட்டு 2 வார்த்தை பேசுறீங்க, நீங்க கோபப்பட்டு எஸ்ட்ரீமா ஒரு பொருளை தூக்கி அடிச்சிருக்கிறீங்க. ஆனா மோசே கோபம் வந்தா பொருளெல்லாம் தூக்கி அடிக்க மாட்டாரு. எந்த அளவு கோபம் வரும்? எந்த அளவு கோபம் வரும்? ஆமா, கொலை பண்ற அளவு கோபம் வரும். கொலை பண்றது மட்டும் இல்ல, அவனே மணல்ல என்ன பண்றான், நம்ம புதைக்கிற அளவுக்கு தைரியசாலி. அப்ப எவ்வளவு பெரிய நம்ம மோசையை சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. ஆனா இந்த 40 வருஷமும் ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு போய் எதை முதல்ல இறக்குனார் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் கல்லை தூக்கி நிற்கிறான். அத்தனை பேர் எங்களுக்கு பிரேத கூலிகள் இல்லையான்னு கேட்குறாங்க. ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, மோசே விற்று இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆனா இவன் போய் திறப்புல நின்று அழிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன அழிச்சிருங்க. இந்த குணம் எங்க வந்துச்சு? இந்த குணம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் சத்தமா சொல்லுங்க. அந்த 40 வருஷத்துல அவனை உருவாக்குறதற்கு பிற்பாடு கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா இல்லையா? எனக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒன்றை நினைக்கிறேன், ஒரு சிலரை கர்த்தர் உருவாக்குற காலத்துல நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சரி செய்கிற காலத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க அழுக்குகளை எல்லாம் கழுவுகிற காலத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்குறீங்க, ஆண்டவரே நான் இனி எங்க சுத்தமாகணும் ஆண்டவரே, நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ல, நான் தான் எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிட்டேன்ல, எனக்குள்ள இன்னும் என்ன ஆண்டவரே எதிர்பார்க்குறீங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால உன்னிடத்துல நான் பெருசா எதிர்பார்க்கிறேன், பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களை போல அல்ல, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் பல மடங்கு, கர்த்தர் சொல்கிறார், நான் எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறேனோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை காட்டிலும் நம்மிடத்திலே நிறைய கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் நம்மிடத்துல நிறைய எதிர்பார்க்கிறார். யாருக்கு ரொம்ப அதிகமான சோதனை வருகிறதோ, யாருக்கு ரொம்ப அதிகமான புடமுடுதல் வருகிறதோ, அவர்கள்தான் அதிகமாய் விலையேற பெற்ற கருவிகளாய் நீங்கள் பயன்பட போகிறீர்கள். இந்த ஜெபத்துல யாரோ ஒருவர் இருக்கிறீர்கள், நீங்க உங்க ஃபேமிலியை எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் ரொம்ப புடமிடுதலா, உங்களுக்கு தான் ரொம்ப கண்ணீரா, உங்களுக்கு தான் ரொம்ப அவமானமா. நான் நம்புறேன் ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கலாம் ஒரு நாள் உங்களை தான் ஸ்பெஷலா நிறுத்த போறாரு. கர்த்தர் உங்களை தான் வித்தியாசமாய் நிறுத்த போகிறார். நீங்கள் எல்லாரை பார்க்கலும் மேலானவர்களாய் இருக்க போகிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை உருவாக்கினது எல்லாரை போல அல்ல. கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் உருவாக்கினபடியினால் நீங்கள் வித்தியாசமாய் தென்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள். பாருங்கள், உலகத்திலே எந்த பொருள் ரொம்ப விலை மதிப்பற்றதோ அந்த பொருளுடைய ப்ராசஸ் சின்ன ப்ராசஸ் கிடையாது, சின்ன ப்ராசஸ் கிடையாது. பாருங்க, நம்ம நிறைய பேர் தங்கமா வெள்ளியா இரும்பா அப்படின்னு கேட்டா, இரும்பு இல்லைங்க, வெங்கலம் இல்லைங்க, வெள்ளி இல்லைங்க, ஏதான் ரொம்ப பெருசு? தங்கம் தான் பெருசு. ஆனா தங்கோன்ற ஒன்றை கையில எடுக்கிறதுக்கு அதனுடைய ப்ராசஸ் சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல, எல்லாவற்றை விட அதிகமான கஷ்டத்துக்குரியது. அப்ப நான் என்ன நம்புறேன், நான் இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பொன்னாய் விளங்க பண்ண போகிறார். நீங்கள் பொன்னாக மாற போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துல உன்னை நான் ஸ்பெஷலா உருவாக்குறேன், உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் உன்னை நான் மிகவும் அதிகமாய் பயன்படுத்த போகிறேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி
ஆண்டவரே இதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை உருவாக்குறதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன்னு கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இன்னும் ஏதாவது எங்களிடத்துல ஆண்டவரே பலவீனங்கள் இருக்குமானால், இன்னும் நீங்க கிளீன் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்குமானால், நான் முழு பலத்தோட ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா என்னை முழு பலத்தோட ஒப்பு கொடுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை வணைஞ்சுக்கலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை செதுக்கிக்கலாம் ஆண்டவரே. நான் சுத்த பொன்னாக மாறுகிறதற்கு நான் விளங்குகிறேன். நான் சுத்த பொன்னாய் மாறுவதற்கு விளங்குகிறேன்.